உலக ஒளிக்காக இந்த செய்தி வழங்கப்படுகின்றது. உலக ஒளியில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பேர்ட் லைட் என்கின்ற எமது செய்திக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த செய்தி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதாவது அஸ்வஸ்வ மற்றும் 11 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை, நேருக்கு நேர் மோதிய பேருந்துகள் என்று சொல்லி பிரதானமாக செய்திகளாக காணப்பட போகின்றது. எனவே இந்த செய்திகளை பார்ப்பவர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இலங்கையில் கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக, அதாவது சீரற்ற காலநிலை காரணமாக 11 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் சீரற்ற காலநிலை காரணமாக 11 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு விடுக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பதுளை மாவட்டம் மற்றும் காலி மாவட்டம், களுத்துறை மாவட்டம், கண்டி மாவட்டம், ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு 2ஆம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை கேகாலை மாவட்டம், குருநாகல் மாவட்டம், மாத்தளை மாவட்டம், மாத்தறை மாவட்டம், மொனராகலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு 1ஆம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு மக்கள் தமது எதிர்கால ஆபத்துக்களிலிருந்து விலக்கிக் கொள்ளக்கூடியவாறாக இருக்கும். இதேவேளையில் நேருக்கு நேர் மோதியதில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற பஸ் பாரிய சேதங்களுக்குள்ளாகி இருக்கிறது. ஆனால் மாணவர்களுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியாகவில்லை. மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கொழும்பு கதிர்காம பிரதான வீதியில் திக்வெல்ல பொல்ஸ்கம முல்ல பகுதியிலுள்ள தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றுக்கு முன்னால் தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்ற போதும் சேத விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ள நலன்புரி கொடுப்பனர்களிலிருந்து படிப்படியாக பல குடும்பங்கள் விடுவிக்கப்பட உள்ளது. எனவே இந்த செய்தி நலன்புரிகள் சம்பந்தமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த நலன்புரி கொடுப்பனர்கள் 4 வகையாக வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி இடைக்கால பிரிவுக்கு 2500 ரூபா, பாதிப்புக்குள்ளான குடும்பங்களுக்கு 5000 ரூபா,